ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னிமரி சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஸ்கேமில் வந்து மாட்டியிருப்பேன். ஆமாங்க, என்னோட கம்பெனி வெப்சைட்டுக்கு, அதாவது இன்ஃபோ அட் டெக்னிமரி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வெப்சைட்டுக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. ஸோ நம்ம வெப்சைட்லேயே வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனி வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னோடய மெயிலுக்கும் அவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு டிசி ஆர்ட் கேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆர்ட் கேலரிக்கான வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஓகே. நான் ஃபஸ்ட்டு அவங்களோட இது செக் பண்ணி பார்த்தேன், மெயில் ஐடி செக் பண்ணி பார்த்தேன். மெயில் ஐடி லெஜிட்ன்னு தான் வந்தது. ஸோ அதனால் ஓகே, ஒரு 3 இயர்ஸாக அந்த மெயில் ஐடி வந்து லாகின்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணேன். நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸை நம்ம ஏன் விடாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 5 to 6 கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்தியா இல்லாமல் வெளியில் இருக்க கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு 3 கிளைண்ட் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நானும் இந்த கிளைண்ட் நம்ம ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்களே இங்கே பாருங்களேன். ஸோ இவங்க கிட்ட வேறு எந்த அமௌண்ட்டும் கையில் இல்லையாமா. அவங்க கிட்ட வந்து இருக்கிற ஒரு செக்கு என்கிட்ட கொடுக்குறாங்களாமா. அந்த செக்கை நான் வந்து 24 ஹவர்ஸில் அது கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. செக்கா? நம்ம எங்கடா போய் அவங்ககிட்ட யூஎஸ்லேருந்து செக் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். ஏன்னா யூஎஸில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, இல்லை உங்கள் கம்பெனியோட பிஹாஃபாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இப்போ நாங்கள் இது பண்ணுறோம், என்னோடய கம்பெனி மூலமாக தான் நான் வந்து எல்லா இதுவுமே வந்து நான் இது பண்ணுவேன், பட் என்னால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆளையே காணாமல் போயிட்டாங்க. ஸோ நான் எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைப்பு, பேபால், ரேசர் பே எல்லா பேமெண்ட்டுமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த இதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஆளையே காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில. நல்ல வேலை நான் ஒரு ஸ்கேம்லேருந்து தப்பிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஸ்கேம் பாருங்களேன். ஸோ இது நீங்கள் டிஹெச்எல்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரம் டிஹெச்எல் பேமெண்ட் சர்வீசஸ். இதை பார்த்தீங்களா? ஏன்னா AYCCL.notifications@gmail.com. ஆமாம், என்னடா இங்கிருந்துடா இந்த மாதிரிலாம் வரீங்க ஸ்கேம் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. இது வந்து என்னோடய ஆக்சுவலி அஃபீஷியல் வந்து மெயில் ஐடி. ஸோ இது எல்லா இடத்துலையுமே நான் அஃபீஷியல் மெயில் ஐடிஸ், வெப்சைட்டு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். எந்த ஒரு ஸ்கேமுமே வந்து இப்போ தான் ஜஸ்ட் ரீசெண்டாக இந்த 1 மந்த்தாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் நிறையா வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. சரி பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிருப்பீங்க, லைக் என்ன சொல்கிறதுனா, ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரன் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நிறையா வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஸ்கேம்லாம் ஜஸ்ட் ஓப்பன் கூட பண்ணாதீங்க, டெலீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இது நான் வந்து டிமோட்டி கார்ட்லனோடது வந்து நான் நிஜமாகவே அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன். பட் இவங்களுமே என்ன ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி, இட்ஸ் ஓகே, ஃபைன். இது நான் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ.